Hi friends, welcome to DS Designers. இந்த வீடியோல machine embroidery tutorial 7 பத்தி பார்க்க போறோம். நேத்து வீடியோல என்னோட ஃபைல் பத்தி சொல்லியிருந்தேன். அதுல இண்டெக்ஸ்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணல. அது இன்னைக்கு என்னன்னு சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் வந்து basic designs, satin variation, running, filled running, zigzag, filled zigzag, granite, wave stitch, saree borders, saree all over designs, scalloping, chudidar neck designs, ஜிப்பா நெக் டிசைன்ஸ். அப்ளிக்கில் 3 விதமாக இருக்குது. கிளாத் அப்ளிக், வெல்வெட் அப்ளிக், நெட் அப்ளிக். அப்புறம் ஒரு சின்ன ப்ளவுஸ் டிசைன், சீக்வன்ஸ் ஒர்க், ஜரி ஒர்க், மோனோகிராம்ங்கிறது லெட்டர்ஸை வந்து நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறது, செப்பல் டிசைன்ஸ், பஞ்ச் ஒர்க், சோஃபா கவர், ஒன் லைன் ஸ்டிச், பிரிண்டட் ஒர்க், டேமேஜ் ஒர்க், ஹேண்ட் ஒர்க், சாரீ குஞ்சம் ஒர்க், பாக்ஸ் ஃபில்லிங், நெட் ஃபில்லிங், ப்ளவுஸ் பார்டர்ஸ், அப்புறம் நம்ம ப்ளவுஸில் மெயினாக போடுற டிசைன்ஸ். இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க ஒவ்வொரு ஸ்டிச்சு சொல்லி தர நான் அதை இண்டெக்ஸ் போட்டு அதை ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நம்ம ஃபில்டு ரன்னிங் பார்க்கலாம். நேற்று ரன்னிங் ஸ்டிச் இது பார்த்தோம். இன்றைக்கி ஃபில்டு ரன்னிங் பார்க்கலாம். இப்போ இதில் ஃபில்டு ரன்னிங்க்கு நான் ஒரு ஃபிஷ் டிசைன் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். இதில் வயலட் கலர் த்ரெட்டு போட்டிருக்கேன். இப்போ நான் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம நீ லிஃப்டரை வச்சே தான் இனி வர கிளாஸஸ் எல்லாமே போடணும். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லா நெருக்கமாக போடுங்க. ஃப்ரேமை மட்டும் நகர்த்தி கொடுங்க, திருப்பிட வேண்டாம். அதே லெவல் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி போடுங்க. நெருக்கமாக போட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும். இங்கே வந்து இந்த எட்ஜில் இப்படி நிறுத்திட்டு இதில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சை கம்மி பண்ணுறேன். அதனால தான் நான் நீ லிஃப்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த இடம்லாம் ஒரே மாதிரி தான் ஸ்டிச் விழுகும். இதெல்லாம் இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ இங்கேயும் வயலட் கலர் கொடுத்துட்டு இதுக்குள்ளெல்லாம் எல்லோ கலரில் ஃபில் பண்ண போகிறேன். இதை நான் போட்டுட்டு காட்டுறேன். இதில் எல்லோ ஃபில்லிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த ஐஸை போட்டுக்கலாம். அதுக்கு நான் பிளாக் கலர் த்ரெட் போட்டிருக்கேன். அவ்வளோதான், ஐஸ் போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது நீ லெஃப்ட் யூஸ் பண்ண வேண்டாம், வெறும் ரன்னிங் ஸ்டிச் தான். ஃபஸ்ட் இந்த எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் இது எப்படி கொடுக்க போகிறேன்னா, இந்த டெயில் வரைக்கும் தான் இந்த எல்லோ கலர் கொடுக்க போகிறேன், டபுள் கலர் வர்ற மாதிரி. அதனால் இது வரைக்கும் மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம இந்த ரன்னிங் ஸ்டிச்சில் ஃபில் பண்ணுறோம். அப்படியே ஃப்ரேமை மேலே கீழே கொடுத்தீங்கன்னா போதும், அது ஃபில் ஆகிடும். இப்போ இந்த டெயில் போர்ஷன் இங்கே எல்லாமே நான் ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதுக்கு வந்து மெரூன் கலர் போட்டிருக்கேன், சில்க் த்ரெட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே முடிச்சுட்டு அப்படியே அந்த லைனுக்கு வர்றதுக்கு அப்படியே ரன்னிங் போட்டு இந்த லைனுக்கு வந்துக்கலாம். அப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உள்ளே வேறு கலர் கொடுத்து இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரும் கொடுக்கலாம், இல்லாட்டி இதே கலர் கூட கொடுக்கலாம். நான் இப்போ இதே கலர் கொடுக்குறேன், ரன்னிங் ஸ்டிச் போடுறேன். இது ஃபுல்லாக இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இந்த மெரூன் கலர் முடிச்சாச்சு. அடுத்தது இது க்ரீன் கலரில் போடலாம்.
இது ஸ்கேலப்பிங் ஸ்டிச் மாதிரி. இதுக்குள்ளேயே நான் இதே கலரில் ஃபில்லிங் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த க்ரீன் கலர் முடிச்சுட்டேன். இதுக்கு வந்து பிங்க் கலர் போட்டுட்டு உள்ள ரன்னிங்கில் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், பிங்க் கலர் முடிச்சாச்சு. இனி இங்கே வந்து எல்லோ கலரும் இங்கே வயலட் கலரே கொடுக்க போகிறேன். இப்போ இதில் எல்லோ கலரும் வயலட் கலரும் வந்து பாதி முடிச்சிட்டேன். இங்கே வரும்போது எப்படி உள்ளே கொஞ்சம் அப்படியே வயலட் வர்ற மாதிரி கொடுக்குறோங்கிறது காட்டுறேன். தனியாக பார்ட்டா பிரிச்சிங்கன்னா அது தனியாக இது தனியாக தெரியும். அதனால் இது அப்படியே இந்த ஒயரை கொஞ்சம் அப்படியே உள்ளே போகிற மாதிரி அப்படி கொடுங்க. லைட்டாக எல்லோவும் தெரியணும், வயலட்டும் தெரியணும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இனி இதை கட் பண்ணி ஃபைலில் வைக்கிறத பார்க்கலாம். இப்போ இதை ஃப்ரேம்லேருந்து கழட்டி இந்த சைஸுக்கு கட் பண்ணி இந்த கவர்க்குள்ளே வச்சுருங்க. ஆல்ரெடி இதெல்லாம் நம்ம சார்ட் போட்டு வச்சுருக்கோம். அது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் எப்படி சார்ட் கட் பண்ணி வைக்கணுங்கிறது. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு இதில் ஃபீல்டு ரன்னிங்னு எழுதிக்கோங்க. இப்போ நேற்று வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டிருந்தோம், இன்றைக்கி ஃபீல்டு ரன்னிங் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் ஒரு டிசைன் போட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.